ஐயோ, அடுத்த வாரம் மீட்டிங்னு சொன்னோம். என்ன டேட்னே சொல்லலையே. சரி போய் சொல்லிட்டு வந்துடலாம். நீ வேற, நானே ரொம்ப பயந்துட்டேன். எங்கேயாவது வளரிடுவேன் நானு. ஏய், நம்ம தெளிவா தாண்டி பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு கை பாத்துடலாம். மாமாவுக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைடி. சாப்பாடும் இல்ல ஒண்ணும் இல்ல, நானே டென்ஷனா இருக்கேன். உன் டென்ஷனை மாமா குறைக்கட்டுமா? வேண்டாம். ஏய், ஒருங்கன சொல்றேன் கேளு. ஏய், ஒரே ஒரு வாட்டி நில்றி. நோ. நில்லு, ஒரே ஒரு வாட்டி. ஏய், பாரு, ஓடாத. நில்றி. ஏய், நில்றி. நில்றீங்கடா. நில்றி. இதான் இங்க நடக்குதா? பாத்துக்கிறேன். இது நல்லா இருக்குல்ல? யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ போய் கதவு தர. அதான் மாச கணக்காச்சுல, துக்கம் விசாரிக்க வந்திருப்பாங்க. நீ உட்காரு, நான் போய் பாத்துட்டு வரேன். பவானி, 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 ஆர் யூ ஓகேமா? நீங்க ஏன் மயங்கி விழுந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் தம்பியை நானும் ட்வின்ஸ், 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்போம். ஸோ என்ன பார்த்த உடனே உங்களுக்கு அவனை பார்த்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. கரெக்ட்? என் தம்பி என்னை பற்றி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பானே? சொல்லியிருக்காரு சார். ஆனா ட்வின்ஸ்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை. ஓ அப்படியா? அது சொல்றதுக்கான சந்தர்ப்பம் அவனுக்கு அமைஞ்சிருக்காது. நான் சிங்கப்பூர்லேயே செட்டில் ஆயிட்டேன். எனக்கு அங்கே தான் பிஸ்னஸ். நான் அங்கே செட்டில் ஆகி 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. சரி, அப்புறம் இவர் யாரு? இவரு 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 வந்து என் சொந்தக்காரரு. எனக்கு ஏதாச்சும் வேணும்னா இவரு வாங்கிட்டு வருவாரு. ஓ ஓகே ஓகே. உங்க பேர் என்ன தம்பி? ராம். ஓகே ராம், தேங்க்யூ ஸோ மச் இவங்கள பார்த்துக்கிட்டதுக்கு. பரவாயில்ல சார், அவங்களே தனியாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி. குட். நான் இங்கே ஒரு வாரம் இருந்துட்டு தம்பியோட சொத்து, கம்பெனி, ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, பவானி, லீகலாக உங்கள் பேரில் நான் எல்லாத்தையுமே மாற்றி விட்டுறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ 1 வீக்குக்கு நீங்க இங்க தான் இருப்பீங்களா? ஆமாம். உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வரதா சொல்லுங்கள், நான் ஹோட்டல்லே தங்கிக்கிறேன். இல்ல சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சும்மா தான் சார் கேட்டேன். இது உங்க தம்பி வீடு சார். நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இங்க இருந்துக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமா. ஓகே சார். நான் போய் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க பத்திரமா இருங்க. ஓகே ராம், தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேட் ஹெல்ப். பரவாயில்ல சார், நான் வரேன் சார். வாங்க. சரிம்மா பவானி, நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு இப்போ ஓகே தானே? ஓகே சார். இல்ல ஹாஸ்பிடல் போணுமா? இல்ல சார், ஐ அம் ஓகே சார். ஓகேம்மா. இவ்வளவு வச்சுக்கிட்டு சொல்லடா. என்னத்த சொல்லு? அந்த ஆளு சடனா வந்து நிக்கிறான். நீ ஏண்டி முன்னாடியே சொல்லல? எனக்கே தெரியாதுடா, திடீர்னு வந்து நிக்கிறான். அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? சரி, அது இருக்கட்டும். இந்த ஆளு எப்படி அந்த ஆளு மாதிரி இருக்கான்? அந்த ஆளு செத்து காரியம் எல்லாம் நம்ம முன்னாடி தானே பண்ணாங்க. உண்மையிலேயே ட்வின்ஸ் தானா? அப்படிதான்டா நானும் நினைக்கிறேன். எனக்கே ஒன்னும் புரியல. சரி
சரி அதுக்கப்புறம் நானும் எதுவும் பெருசா கண்டுக்கவே இல்லை. ஐயோ, அதுக்குள்ளதான் நம்ம கொன்னுட்டோமேடா. சரிடி, அந்த ஆளு ஒரு வாரம் இங்கேயே தங்க போறாங்கறான். நீ பாட்டு கம்மன் இருக்க? வேணான்னு சொல்ல வேண்டியதானே? அந்த ஆளு ஹோட்டல்ல தங்கினா உனக்கு என்னடி? லூசு மாதிரி பேசாதடா. இப்போ இது அவன் தம்பியோட வீடு. சொத்து எதுவும் முழுசா என் பேருக்கு மாறல. நம்ம அந்த ஆளோட டெத் சர்டிபிகேட் என்னதான் வச்சிருந்தாலும் இந்த ஆளோட கையெழுத்து வேணும். அதுக்கு தான் இது. எல்லாம் இப்படி சாதகமா வரும்போது நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அட ஆமால, நீ சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான். சரி, ஒரு வாரம் அந்த ஆளு இங்கே இருந்து உன் பேர்ல எல்லாத்தையும் மாத்தி கொடுத்துட்டு போட்டோம். ஆனா அது வரைக்கும் நான் எங்க போவேன்? ஹாஸ்டல்லே தங்கவா? போர் அடிக்கும்டி. ஏய், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்னை வீட்டுக்குள்ள வரவைடி. இங்க பாரு, அந்த ஆளை உன்னால சமாளிக்கவே முடியாது. உன்னோட ஃபேஸ், நீ முழிக்கிற மொழி, சத்தியமா நீ மாட்டிப்படி. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கடி. ஆமாண்டா, அதுவும் கரெக்டு தான். சரி சரி, அந்த ஆள் வர்றதுக்குள்ள நான் அந்த ஆளுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எப்படியாவது அவனை நம்ப வச்சு சீக்கிரமா சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு மாத்திரணும்டா. சரி, இங்க பாரு, நீயா ஏதாவது சொல்லி வாயை கொடுத்து மாட்டிக்காத. அந்த ஆளு கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, தேவையில்லாம பேசாத, புரியுதா? ஐயோ, நான் பேச மாட்டேன் சாமி. சரி சரி, அவன் வந்துட போறான்டா. நான் வைக்கிறேன். ஒரே பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. பவானி, சார் இங்க பாருமா, நான் வந்த உடனே உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா உங்களோட மனநிலையை பார்க்கும்போது என்னால் அதை கேட்க முடியல. புரியுதுமா? உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸும் பெயினும் இருக்கும்னு எனக்கு தெரியும். சரி, சொல்லுங்க, என்னதான் நடந்துச்சு? சார், அது நான் டாக்ஸ் கன்சல்டன்சில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். இந்த வீட்டுக்கு இன்வாய்ஸ் அண்ட் பில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறதுக்காக வருவேன் சார். அப்பதான் சாருக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு சார். நான் ஒர்க் பண்றத பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சார். அதுக்கப்புறம் பேச பேச நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரு சார். நானும் வேண்டாம், எல்லாரும் தப்பா பேசுவாங்கன்னு சொன்னேன். இருந்தாலும் அவர் என் மேல வச்சிருந்த காதல், அது எனக்கு புரிஞ்சது சார். அதனாலதான் சார் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். இட்ஸ் ஓகேமா, எனக்கு புரியுது. ப்ளீஸ் அழுவாம சொல்லுங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்ல சொல்லி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சார். கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சோம். எங்களோட முதல் இரவை நாங்க எங்களோட நல்ல இரவா ஆரம்பிக்கலாம்னு நினைச்சோம் சார். ஆனா அன்னைக்கு